உலக முடிவுக்கு உலக மூடி கொண்டு போட்டு வச்சிருக்காங்க. அதனால கோஸ்ட் ஹவுஸ் ஒன்று போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு தரம் உங்களுக்கு போ. அம்மா சிங்களமா? சரி அம்மா சார். ஆனால் அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா. இவன் இவ்வளோ நேரம் ஸ்பீடாக வந்து இதில் ஸ்லோ பண்ணுறான்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால் ஆமாம் முக்கியமான ஒரு இடம் தான் இது. என்னென்னு சொல்லி 2004ஆம் ஆண்டு வந்த வர்ணஜாலம் என்ற மூவி, ஸ்ரீகாந்த் அந்த மூவியில் ஒரு சோங்களோட இந்த இடத்த எடுத்து வந்துருப்பாங்க. அதே இடம் தான் பார்த்தீங்களா மக்களே. இந்த நுவரலியாலேருந்து இந்த அம்பேவலை ஃபேக்ட்ரி மாறி நாங்கள் இந்த ஹோட்டல் பிளைன்ஸுக்கு போகிறப்போ அழகான ஒரு ரூட்டன் ஒரு இந்த பின்னி இருக்க மரங்கள் தான் நைஸாக சமாளிச்சு விட்டேன். அசிங்கப்பட்டதான என்னன்னு சொன்னால், நான் இது பட்டிப்புலர் ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு, இலங்கையிலே உயரமான ரயில்வே ஸ்டேஷன் அது காட்டும் வந்துச்சுன்னா, ஆனால் அது அம்பேவல் ரயில்வே ஸ்டேஷன். பூர்வம் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதிஷன். வந்து நாங்கள் இந்த நுவரலியா டவுனுக்கு போகிற ரூட்டில் நானும் போய் அது வீரநகரம் இங்கேருந்து அம்பேவலை சைட் போய் அப்படியே நான் ஹோட்டல் பிளைன்ஸ் போகிறோம். ஹோட்டல் பிளைன்ஸ் போகிறப்பவே வீடியோ நல்லா இருக்குமே. நான் தெரிஞ்சு அதை போகிறத மட்டும் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்களேன். எஸ் மக்களே, நாங்கள் இப்போ இந்த பக்கத்தால் வந்தாங்களா அப்படி பாருங்க. இதில் பாருங்க அவங்களே போட் போட்டுருவாங்க உலகம் முடிவுன்னு சொல்லி. இதைத்தான் இருக்கணும். இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் நானுயா ரயில்வே ஸ்டேஷன், நானுயா அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இது மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்துக்க சான்சஸ் இருக்குது. பார்க்கலன்னா போயிட்டு பார்த்துக்கோங்க. நாங்கள் போகிறது இந்த பக்கம் ஒரு எப்படி சொல்கிற ஒரு லேண்ட்மார்க் மாதிரி நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது அம்பேவலை தாண்டி நாங்கள் அங்கே போகிறது இந்த பக்கம் வேலை போகலாம். அப்படி இல்லாட்டி வெள்ளவாயை போய் அதால் வரணும். என்னடா சந்தின்ற பேர் நானடா பேர் வச்சேன் தெரியல. ஆனால் இதில் வந்து அதில் போட் நானோயா ஹட்டன் சொல்லி ஒரு போட் போட்டிருக்காங்க. அதில் நானோயா ஹட்டன் போட்டு ஒழிச்சுக்கிறது எங்கே கிடக்கு மெப்பில் பார்த்துங்க. ஓகே, பிளாக் போல் ஜங்ஷனா? இது என்னண்டா பிளாக் பூல். ஓகே, பிளாக் பூல் ஜங்ஷனா. ஓகே, நாங்கள் இப்போ இந்த பக்கம் தான் போகிறோம். நான் போட்டேனே நீ இந்த பக்கம் தானே ஆட்டுது போயிடாது எங்கே இல்லை இந்த பக்கம் போனால் போகலாம். நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். குறவலையை கடிச்சு விடுவே தல்றா சொல்லிட்டு போடுவேன். அதனால நீங்கள் இந்த பக்கம் பாருங்க, ஒரு வீதி போகுது, இதில் போட்டிருக்கு உலக முடிவுக்கு போகிறேன்டா 27. சரி, ஓகே, நாங்கள் இப்போ இதால் போவோம். தமிழ் இனி மெல்ல சாவன்ற மாதிரி உலக முடிவுக்கு உலக மூடி கொண்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்க மக்களே. மற்றவங்க ஆனால் நாங்கள் வெளுக்கிட்டு சாப்பிட்டு ஃபன் பண்ணி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 11 மணி கிட்ட ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹடன் பைன்ஸ் போகிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியாக போங்க. ஒரு 9 மணிக்குள்ளே உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் தான் ஆறுதலாக சுற்றி பார்த்து பின்னேறம் வெளியில் வர கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மத்தியானத்துக்கு பிறகு போனீங்கன்னா நீங்கள் வெளியில் வர நைட் ஆகிடும். நைட்டில் அந்த ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நைட்டில் போகிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. அதாவது நீங்கள் ஹடன் பைன்ஸை சுற்றி பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவீங்க தானே. ஒன்று லொஹியர் ரூட்டால் வர்றீங்களா இல்லாட்டி அம்பேவலை ரூட்டால் வர்றீங்களா, வட்டவர் எந்த பக்கத்தில் வந்தாலும் அது சேஃப் இல்லை நைட்டில் வரும். நுவரலியாவின் பேய் வீடு என்று அழைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தாண்டி தான் நாங்கள் போகிறோம். உண்மையாகவே அப்படி எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க, இதில் நிற்கிற யார்ட்டையாவது கேட்டு. ஸோ நாங்கள் இப்போ வந்து வேர்ல்டு போயிட்டுருக்க ரூட் வந்து இதில் வந்து இந்த இடம் வந்து நான் ஏற்கனவே சொல்லி போனால் கோஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி தான் மேப்லேயும் போட்டிருந்தது. ஆனால் கோஸ்ட் ஹவுஸ் அதில் வாங்க ஒரு வாகனம் எல்லாம் இருக்குது அங்கே தெரியல உண்மை. அதே திருத்தவையில் நடக்குதுனாக்கா நிற்கிறாக்களை கேட்டு பார்ப்போம் நிறைய இருக்கா. என் கோஸ்ட் ஹவுஸ் என்று போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி தெரியல. அந்த அதில் நிற்கிறாக்களை கேட்டு பார்ப்போமா. ஆனால் இந்த இடமோ இங்கே எந்த இடமோ இந்த இடமோ இந்த அந்த இடத்துல கோஸ்ட் ஹவுஸ் மேப்பில் போட்டிருக்காங்க. அது ஆற்ற இடம் அந்த வீடு பெரிய வீடு கட்டிது. அது கொஞ்சம் விளக்கம் இருக்கு, அதனால அப்படி இப்போ அப்படியே கோஸ்ட் ஹவுஸ் பேய் வீடுன்ற மாதிரி போட்டிருக்காங்க மேப்பில் எல்லாம். நாங்கள் போனதே இல்லை, அது தெரியாது. இல்லை அதுக்குள்ளே கோழி உங்களோட வீடு தானே? அங்கே போயிருக்கீங்களா? நாங்கள் போனதுலன்னா அது விளக்கம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் நான் பள்ளிவிடுதல் கட்டி எவ்வளோ காலம் இருக்கும் இப்போ அது கட்டி 6 வருஷம் இருக்கும் கூட இருக்கும். நடந்தாங்க
என்ன வழக்கு? காணி வழக்கா? அது ஆக்கள் இது இந்த வீடு கட்டினாக்கு எதுவும் பிரச்சனை அப்படியா இல்லாட்டி லேண்ட் வழக்கா? காணி வழக்கா? காணி அது காணி வழக்கம். அதால கோஸ்ட் ஹவுஸ் போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு தரம் உள்ளுக்கு போவோம். எங்கன போட்டிருக்கு? இதெல்லாம் மேப்லாம் போட்டிருக்கோம்மா. அப்படியா? அது இந்த தானானியோக மாதிரி போட்டு விடுண்டு. அது பின்பற்றுச்சு. உரியவருக்கு வீடும் சுத்துக்குள்ள வட்டாரமும் மற்றதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு. வீடு மட்டும் அவங்களுக்கு சுற்றி வர்றதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அப்படியா? கொஞ்சம் சுற்று வட்டாரம் கொஞ்சம் உரியாளுக்கு, மற்றதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கு தான் அப்படி போட்டிருப்பாங்க. சரியா பாதை இல்லை போல ஆள் இருக்குதான் முன்னுக்கு ஒரு ரூமில் ஒரு ஆள் அந்த அதால் அப்படியே போகிறது அப்படியா? அதான் ஒரு வாகனம் எல்லாம் இருக்குது ஆக்கள் இருக்குது அப்படியா? ஃபேக்டரியா கட்டினதா இல்லை வீடா? ஃபேக்டரியா இல்லை வீடா? இல்லை அது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டு. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டணும் அப்படியா? கெஸ்ட் ஹவுஸ் இப்போ கோஸ்ட் ஹவுஸாக போச்சு. அப்படி அடே ஒருவேளை அந்த அட்வர்டைஸ்டுக்கா கோஸ்ட் ஹவுஸ் அண்ட் அப்படி எதுவும் பேர் வச்சாங்களோ தெரியலண்ணா. அப்படியே கூட இருக்கலாம். பாரு ஓகே. மக்களே, இதிலிருந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒன்று தான். எவனோ கிளப்பி விட்ட பொருளை தான் இந்த பேய் வீடு. சொல்கிறாங்க. பேய் வீடாது. அம்மா சிங்களமா? சரியம்மா சார். இந்த அளவுக்கு நல்ல பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா. கூடுதலாக அங்கால எல்லாமே காட்டு பாதை தான். அதை ஒரு சின்ன மியூசிக்கோடையே நான் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். இதை தாண்டி போக அங்கால நாங்கள் அம்பேவல மில்க் ஃபேக்ட்ரி இருக்குது தானே, அந்த மில்க் ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய வெளி ஒன்று வரும். அந்த வெளி கூட அவ்வளோ நல்லா இருக்கும். என்னடா இவன் இவ்வளோ நேரம் ஸ்பீடாக இதில் ஸ்லோ பண்ணுறான் என்று யோசிச்சிங்கன்னு சொன்னால், ஆமாம், முக்கியமான ஒரு இடம் தான் இது. என்னென்னு சொல்லி பார்த்தா 2003ஆம் ஆண்டு வந்த காக்கா காக்கான்ற மூவியில் சில சீன்ஸ் இதே இடத்துல எடுத்து இருப்பாங்க. அதே மாதிரி 2004ஆம் ஆண்டு வந்த வர்ணஜாலம்ன்ற மூவி, ஸ்ரீகாந்த் அந்த மூவியில் ஒரு சாங்களோட இந்த இடத்த எடுத்து வந்துருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் சின்ன கிளிப்பும் போடுறேன். அதே இடம் தான், பார்த்தீங்களா மக்களே. சரி, ஓகே. இப்போ நாங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தா அடுத்தது அம்பேவல மில்க் ஃபேக்ட்ரி இருக்குது தானே, அந்த ரூட்டால் போகிறோம். அதுவும் ரொம்பவே அழகாக இருக்கிற ஒரு இடம் தான். அதை தாண்டி நாங்கள் அங்கால போகிறப்போ ஹடன் பிளைன்ஸுக்குள்ளே போயிடுவோம். ரிட்டர்ன் வரப்போ கூட ஒஹியர் ரூட், அது கூட அவ்வளோ அழகாக இருக்கும். சரி வாங்க, நான் ஒரு மியூசிக்கை போட்டு இந்த இடத்த தாண்டி அப்படியே போயிடுறேன். காதல் வந்த பின்பு உன்ன என் கடலை உறங்கவே இல்லை. என் நிலவுக்கு உடல் நலமில்லை. கடல் துயில் கொள்வதும் நிலா குணம் கொள்வதும். பார்க்க போகிற ஏரியா இதுக்கு அடுத்து வரப்போகிற ஏரியா அம்பேவல மில்க் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அந்த மில்க் ஃபேக்ட்ரியோட ஏரியா. அந்த இடத்துல நிறைய மாடுகள் இருக்கு. அந்த இடத்துல அந்த ஒரு பெரிய ஒரு ஏரியா, அந்த பெரிய ஏரியாவை அம்பேவல மில்க் ஃபேக்ட்ரி ஏரியா போட்டுருக்காரு. லெஃப்ட் சைட்ல இங்கே இதில் தெரியுதா, அது பாருங்க அம்பே விளையாட்டு போட்டு. இப்போ நாங்கள் இந்த ஏரியா எல்லாமே ஏரியா முதற்கட்டுறப்பதான் இந்த இடத்துல மாடுகள் எல்லாம் கட்டி இருக்கு. ஒன்றே காண இல்லை, என்னன்னு தெரியலக்கா. பக்கத்துல அம்பே என்ட்ரன்ஸ் இந்த பாரு, நான் சொன்னா தானே அந்த கரையில எல்லாம் மாடுகள் இருக்கு. ஏதோ தெரியல, அந்த இடத்துல புல்லு கூடன்ற மாதிரி அங்கே இப்போ மாடுகளை கட்டி விட்டுருவாங்க. தெரியுதா? பெரிய பெரிய மாடுகள் இருக்கும். மேபி நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறப்போ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும். சரி பார்ப்போம். ஸ்கூல் டைமில் எல்லாம் நுவரெலியாண்டு வந்தால் அம்பேவல மில்க் ஃபேக்ட்ரின்றது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கல்வி சுற்றுலாண்ட பேரில் இதைத்தான் எங்களை கூட்டி கொண்டு வந்து காட்டுவாங்க. பஜ்ஜிலே நாங்கள் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும்? 12 கிலோமீட்டர் போகணுமே.
2 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் காட்டுது அண்ணா? 30 நிமிஷம் 33 நிமிஷம். எங்கட ஊரில் 12 கிலோமீட்டர் எவ்வளோ தூரத்தில் ஒரு நேரத்தில் போகும்? 5 நிமிடம் தான். இப்போ 12 கிலோமீட்டர் 5 நிமிஷத்தில் போவேன். ஆக்கள் இல்லாட்டி போகலாம் தான். சனப்பிளக்கு மீன் தான் இப்படி இந்த அந்த ஒரு ஆப் இருக்கல போலீஸ் அதிபர் இவர் வந்து 12 கிலோமீட்டர் 5 நிமிஷத்துல போவார். இல்ல உங்களுக்கு சொல்றேன், நான் சொல்றேன் வாகனம் வந்து 60 தாண்ட கூடாது. நைஸா சமாளிச்சு விட்டானே. ஒரு இடத்துல 70 போட்டுருந்தா நைஸா சமாளிச்சு விட்டானே. போகலாம். ஆனால் உண்டுங்க, எத்தனை தடவை வந்தாலும் இப்படியான பாதைகள் வந்து எப்போவுமே சலிக்காத ஒன்றாத்தான் இருக்கும். அது எப்படி சொல்கிறது, போய் வந்த நினைவுகளாக இருக்கட்டும் சரி, போய் கொண்டு கேட்க அந்த ஃபீல் பண்ணுற ஃபீலிங்காக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவாங்க, ஒரு சில பேருக்கு இது பிடிக்காடி நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு கார்லேயோ வேன்லேயோ பஸ்ஸுலேயோ ஒரு இடத்த நாங்கள் பார்த்துட்டு போகிறது வந்து எப்படி சொல்கிறது, தியேட்டர்லேயோ டிவிலேயோ அந்த மூவியை பார்க்குற மாதிரி. இதுவே நாங்கள் பைக்கில் போகிறது வந்து அந்த மூவியில் நாங்களே ஆக்ட் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் பைக்கில் போகிறப்போ அந்த ரோடை பார்த்துட்டு போகிற ஃபீலே தனி. அனுபவித்தவங்களுக்கு தான் அது கண்டிப்பாக தெரியும். சைடாக விடுறாங்க, பைக்கு சைடாக விட்டு அங்கே விருப்பம். அசிங்கப்பட்டதான என்னன்னு சொன்னால், நான் இது பட்டிப்பட ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு, இலங்கையிலே உயரமான ரயில்வே ஸ்டேஷன் அது காட்டும் வந்துச்சுன்னா, ஆனால் அது அம்பவில் ரயில்வே ஸ்டேஷன். பட்டிப்பட ஹோட்டல் பிளான்ஸ்லேருந்து அந்த பக்கம் போகிறப்ப தான் பெருமை நினைக்கிறேன். ட்ரெயின் வர போதாதுண்ணா? ட்ரெயின் வர போதும். அதே பிளாக் பண்ண சரிவா. பாருங்க பாருங்க தொடர்ந்து வருது. அது சும்மா கோஸ்ட் இது வந்து இந்த இது போகுது கோஸ்ட் அப்படி இல்லை, பெரிய ட்ரெயின் தான் போகலடா பூர்வம். அது இந்த கோஸ்ட் திரிபோசா விநியோகம். திரிபோசா ஹலோ வணக்கம். வெள்ளைக்காரர்கள் பாருங்க காட்சிக்கான கூடமா சுத்தி பாருங்க வாடி வாங்க நாட்டு. ஆக மொத்தம் எங்களை போக விட மாட்டீர்கள், குறுக்க வந்திருக்க பொரியல். அடாப்பா இல்ல உடைக்க வேண்டிய இது இல்ல விநியோகம் அதானோ இல்ல விஷயம் இல்ல இல்ல அண்ணன் அவசரப்பட்டு திறக்க போனவர், ஆனா பார்த்தா வாசல் என்ன படிப்பட்டாங்க. Which country? Country. Norway. Where are you from? From Belgium. Okay. ஓ அப்ப நீங்க GoPro வச்சிருக்கீங்க. நீங்க ஜூம் ஓடுவோம். நாங்க ஜூம் ஓடுவோம், நீங்க போடுவீங்களா? எங்கடா கால காணது ஓடிட்டு வராங்க. என்ன சொல்லிடுங்களா? எல்லாத்தையும் நான் தான் கேட்கணுமாடா? இடத்துல உண்மையா இதுல நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். என்னடா அந்த அக்காங்களை ஓடுறா அந்த அண்ணா கப்பமா இல்லை காட்சிக்கான் கூட பண்ணுறதுக்கு என்ன அது காட்சிக்கான் கூட அண்ணா அந்த அண்ணாங்கள்ல தமிழ் அண்ணா இல்லை என்னடா அண்ணா தமிழா தமிழா இந்த ட்ரெயின் எங்கே இருந்தாங்க என்ன போகுது? இல்லை இது என்ன ஓடுற ட்ரெயின் தான். எங்கே இருந்தாங்க போகுது? இது கண்டிலேருந்து பதிலுக்கு போகுது. இப்போ கண்டிலேருந்து பதில் போகுது அப்படியா? இது ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் போகுது? ஒரு ட்ரீப் தான். இல்லை ட்ரெயின் வரும்.
1 hour ஒருக்கா ட்ரெயின். சரி 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 என்ன சரி சரி ஓகே. நாங்கள் வெறும் எத்தனை 1 2 3 மூன்று பெட்டி தானே? மூன்று பெட்டி வண்டி பார்த்தா 4 இருக்கும். 3 திரிவோ சார் நாங்களே அது திரிபோசாவே திரிபோசா சாப்பிட்டு தான் எல்லாம் வெள்ளையாக வந்திருக்கணும். நாங்கள் நாளையிலேருந்து திரிபோசா சாப்பிடுவோம். எது எங்க அந்த கண்ணாடி போட விட்டு எடுத்தாச்சு. ஓ போச பாத்தியா உங்க பேர் எங்கன்னு நாட்டை நாங்கள் ரசிக்கிறோம், நீங்கள்லாம் இப்போ ரசிக்கிறீங்க. இல்லை இது கண்டியிலேருந்து பதிலே போகுதுடா. அப்போ இது வந்து பதிலேருந்து இப்போ கண்டி போய் கொண்டு எந்த பக்கம் பதில் எந்த பக்கம் கட்டி எடுத்து இப்போ இந்த பக்கம் திரும்பி பாருங்க கூட வாகனங்கள் வேற போகுது. கந்தையில் டேங்கில் போட்டுருவாங்க. தாண்டி தானே வந்தாங்களாங்கண்ணா ஒரு குளம் உண்டு, அதான் கந்தையில் குளம். சரிவா சொல்லுங்க பானு, என்ன சொல்ல வந்த நீங்கள்? நிறைய வாகனங்கள் இருக்குது. பணிக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது பணி செய்கிறது. இந்த நுவரலியாலேருந்து இந்த அம்பேவலை ஃபேக்ட்ரி மாறி நாங்கள் இந்த ஹோட்டல் பிளைன்ஸுக்கு போகிறப்போ அழகான ஒரு ரூட்டுன்னு இந்த பின்னுக்கு இருக்க மரங்கள் தான். மக்களே, இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இலங்கையில் முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். என்ன ஏதுன்றதை நான் அடுத்த காணொலியில் விளக்கமாக சொல்கிறேன். இது எந்த ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி பார்த்தோம்னா பட்டிப்புல ரயில்வே ஸ்டேஷன். கண்டிப்பாக அடுத்த காணொலியை மிஸ் பண்ணாம பாருங்கள். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அடுத்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் ஒருவரும் நான் நிதுஷன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.